கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அற்புதமான பதிவு தானுங்க இந்த பதிவு. கடகராசியில் பிறந்தவங்க கடன் தொல்லைகளால் ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்க. பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலகட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். இருக்கிற நகை நட்டு அடமானம் வச்சு பார்க்கக்கூடிய சூழலுக்கு வந்துட்டுனுங்க. சங்கடப்பட்டு இருக்கிற கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அற்புதமான பதிவு தானுங்க இந்த பதிவு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தருணத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்துக்கிறதுக்கு. இந்த 2025 வருடத்துடைய இறுதியில், அதாவது மார்கழி மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பொருளாதார ரீதியாக இருக்கிற பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி தரப்போகுதுங்க. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்னம் அல்லது ராசிக்கு 2வது பாவகம் அல்லது லக்னத்துக்கு 2வது பாவகம் தனஸ்தானம்னு சொல்லுவாங்க. 6வது பாவகம் அப்படின்னா ருணரோக சத்துருஸ்தானம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு மனுஷனுடைய, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு தருணம் சாதகத்தில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 6வது பாவகம். அதுபோக 10வது பாவகம். பொருளாதார ரீதியாக சங்கடங்கள் இருக்குதுங்க. கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. இருக்கலாமா இருக்க வேணாமான மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா, உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தையும் 6வது பாவகத்தையும் 10வது பாவகத்தையும் தான் பிரதானமாக நம்ம பார்த்துக்கிடணும். இப்போ இந்த கோச்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்த போகுதுங்க. இது பயன்படுத்திக்கோங்க நான் சொல்கிறேனுங்க. உங்களுக்கு நான் பரிகாரங்களை சொல்ல போகிறதில்லை, யந்திர மந்திரம் தந்திரத்தை சொல்லிக் கொடுக்க போகிறதில்லை, சொல்ல போகிறதில்லை. ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுக்குது, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்கன்றனுங்க. இப்போ கடகராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களே முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், அதாவது ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு வரக்கூடிய நட்சத்திரம் நமக்கு பூச நட்சத்திரம். அப்போ பூச நட்சத்திரம்ன்றது தர்ஷாமூர்த்தி அவதரித்த நட்சத்திரம், தர்ஷாமூர்த்தி கடவுள் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு வரக்கூடிய ஆயிலி நட்சத்திரம் ஆதிசேஷனும் தாராதேவியம் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இப்போது புனர்பூச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பூச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, ஆயிலி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நட்சத்திரம் வெவ்வேறாக இருந்தாலும் ராசி ஒன்று. அப்போ கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா, தனஸ்தானாதிபதி சூரியன். வேறு யாருக்கும் இந்த பிராப்தம் ஏற்படுறதில்லை. அப்போ தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 6வது பாவகத்தில், 6வது பாவகம் என்ன சொல்லியிருக்கிறேனுங்க, நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு ஸ்தானம். அந்த 6வது ஸ்தானம்னு சொல்லுவாங்க, 6வது பாவகம்னு சொல்லுவாங்க, அல்லது 6வது பாத்தியம்னு சொல்லுவாங்க. எப்படினாலும் ஊருக்கு ஒரு பாசன்ற மாதிரி. அப்போது 6வது பாவகத்தில் தனஸ்தானாதிபதி, 6வது பாவகத்தில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த மார்கழி மாதம். ஆனால் 6வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த தருணத்தில் கடகராசிக்கு 12வது பாவகத்தில் 6 கிரகம் 12வது பாவகத்தில் தன்னுடைய சுயசாரத்தில், அதாவது புனர்பூச நட்சத்திரம் 3வது நட்சத்திரம் குருவடி நட்சத்திரம். அப்போ இந்த குரு பகவானுடைய பார்வை நம்ம ராசிக்கு 2வது பாவகம் சூரியன் இருக்கார் இல்லைங்களா, அந்த சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கிறார். அதாவது 6வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தனஸ்தானத்தை பார்ப்பது நமக்கு சிறப்பு. அதே மாதிரி அந்த தருணத்தில் தொழில் ஸ்தானாதிபதினா கடகராசிக்காரங்களுக்கு செவ்வாய் தான் தொழில் ஸ்தானாதிபதி கடகராசிக்காரங்களுக்கு. அப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 10 கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் இந்த தனஸ்தானாதிபதியோட சேர்ந்திருக்கார். அப்போ நமக்கு சூரிய மங்கள யோகம் ஏற்படுது. இது ஒரு புறம் இருந்தாலும், இந்த கடகராசிக்கு லாபஸ்தானாதிபதினு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் மார்கழி மாதம் 5ஆம் தேதி நமக்கு உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்துக்கு வந்துடுறார். அப்போ லாபஸ்தானத்தையும் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பார்க்கிறாரு, தொழில் ஸ்தானாதிபதியும் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பார்க்கிறாரு, 6 குரு இருக்கிறாரு. அப்போ தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் பார்க்கிறாரு. இந்த தனஸ்தானாதிபதியும் செவ்வாவும் சேர்ந்திருக்கிற சூழல் சாதகமாக இருக்குது. இந்த தருணம் மீண்டும் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வரணும்னா 12 வருஷம் ஆகும். சார், இதெல்லாம் மாத பலன்லேயே நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா, பிரதானமாக நம்மளுடைய பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு பாதை இந்த பாதை.
அதனால தான் இந்த பதிவு வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு நான் கொடுக்குறேனுங்க. 1% கூட வியாபார நோக்கமாக இந்த விஷயத்தை நான் சொல்லலை உங்களுக்கு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாருங்கள். ஒரு சிலருக்கு 1,00,000 ரூபாய் கடன் இருக்கிறதே பெருசாக இருக்கும். ஒரு சிலருக்கு 5 கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் பார்த்துக்கலாம் போட அப்படின்ற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எம்புட்டு கடன் இருந்தாலும் சரி, எவ்வளோ மன அழுத்தம் இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் அதாவது மார்கழி மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு வாய்ப்பு தருது. உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்போது மார்கழி மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய கடனில் 1%, ஒரே 1%, அல்லது உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு 5%, 10%, 20% அந்த தொகையில் நீங்கள் கழித்து பாருங்கள், கட்டி பாருங்கள். உங்களுடைய கடன் தொல்லைகள் 100% இந்த கிரகம், அதாவது குரு பகவான் 6 கிரகம் உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய தருணத்தில் பிரமாதமாக இருக்கும். அப்போ நமக்கு ஜூன் மாதம் வராரு இல்லைங்களா, அந்த ஜூன் மாதத்துக்குள்ளாரவே கிட்டத்தட்ட ஒரு 40-45% சங்கடங்களை சரிப்படுத்திடும். உங்கள் ராசிக்கு வர தருணத்தில் மீதி இருக்கக்கூடிய 50-55% கடன் தொல்லைகளிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். சரிங்களா? எப்போவும் தனஸ்தானாதிபதியும் 6வது பாவகத்துக்கு அதிபதி ருணரோக சத்துருஸ்தானாதிபதியும் தொழில்ஸ்தானாதிபதியும் எப்போ அந்த கம்யூனிகேஷன் ஏற்படுதோ அப்போ நமக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? இப்போது அந்த கடகராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானாதிபதியும் சேர்றாரு, 6வது பாவகத்துக்கு அதிபதியோட தொடர்பு ஏற்படுது, தொழில்ஸ்தானாதிபதியோட தொடர்பு ஏற்படுது. மீண்டும் இந்த நிகழ்வு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வரணும்னா 12 வருஷம் ஆகும். சார் அது வரைக்கும் கடனை கட்ட முடியாதா, இதுதான் சரியான நேரமா அப்படின்னா, அதன் பிறகு இந்த இடத்துல வரக்கூடிய அமைப்பு இந்த இடத்துக்கு வரலாம் அல்லது இந்த இடத்துக்கு வரலாம். ஆனால் அந்த குரு பகவானுடைய பார்வை வரக்கூடியதுன்றது இதுதானுங்க. சரிங்களா? நீங்கள் எத்தனை முறை நம்ம கணிச்சு போட்டு பார்த்தாலும் இந்த மாதிரி நிகழ்வு மறுபடியும் நடக்க போகிறதில்ல, நடக்கிறதுக்கு நாள் ஆகும். இன்றைக்கி காய்க்கக்கூடிய கலாகா தாங்க முக்கியம், என்றைக்கோ காய்க்கக்கூடிய பலாகா முக்கியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு உங்களால் இதிலிருந்து விடுபடுறதுக்கான சந்தர்ப்பம் வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மைக்கே இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கடகராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.